அஜித் சாருக்கு யாரு வேணா ஒருத்தவங்க ஓத்தா ஈடே கிடையாதுங்க. ஏக்க வயதுலேயே பார்த்தே இருக்க முடியாது. பிளாஸ்ட் ஆகிடும் தேட்ரு. பார்த்தீங்களா? நல்லா பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஃபேன் பாயா, அவரோட வந்து ஒரு ஃபேன்ஸுங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ அவர் பண்ணியிருப்பார். எல்லாமே அவர் பண்ணியிருப்பார். இந்த சொல்லுவானுங்களே குண்டாகிறான், வெள்ளை முடிக்குது, கூதி முடிக்குதுன்ட்டு, அதெல்லாம் எங்கள் தேவை கிடையாது. நாங்கள் உள்ளே போயிட்டு வரோம். கேமரா ரெடியாக வச்சுக்கோங்க. ஏட்டர்ஸே வந்து இங்கே பாராட்டுவானுங்க. எல்லாருமே வந்து ஏட்டர்ஸே வந்து இங்கே வந்து பாராட்டுவாங்க அஜித்தை பற்றி. விஜயனா ஃபேன்ஸே சரி, எல்லோரும் வந்து இங்கே பாராட்டுவாங்க. படம் வந்து வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். அஜித் உள்ளே போய் பார்ப்பீங்க. நீங்கள் கேமரா மட்டும் என்கிட்ட கொடுங்க. ஓஜி சம்பவம்னா என்ன நான் காமிக்கிறேன். நாங்கள் எத்தனை போகிறோம், எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இவன் எதுவும் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். வந்து தனுஷ் அண்ணா ஃபேன்ஸுங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று என்னன்னா, இட்லி கடை தள்ளி போச்சு. அவரை வந்து நம்ம யாரும் திட்டு தேவையில்ல. அவர் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு. நம்ம வந்து அவர் வந்து ஒரு அக்டோபரில் நம்ம வச்சுருக்காருன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து மரியாதை வச்சு தான் அவர் தள்ளி போயிருக்காரு. தவிர பயந்தெல்லாம் யாரும் போகல. அப்படி பயந்து வந்தார்னா அஜித் சாருக்கு யார் வேணால் ஒருத்தவங்க ஓத்தா ஈடே கிடையாதுங்க. ஈடு ஓத்த அலையே. நாங்கள் வந்து ஓத்த அலை மாதிரி ஓத்தா போனாலும் ஓத்தா வந்துனே தான் இருப்போம். அலை மாதிரி நாங்கள், கடல் மாதிரி நாங்கள், எவனாலும் தடுக்க முடியாது. இந்த படம் வெற்றி பண்ண நான் வாழ்த்து. படம் தான் ப்ரோ, அதுக்கோசம் தான் வெயிட் பண்ணுறோம். வெளியே வந்தோன்னே இப்போ வாய்ஸே பேச முடியல. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தீங்கன்னா தரமாக பேசியிருப்பேன். அங்கே கத்தி தொண்டை முடியல. இப்போ வெளியே வர சொல்ல நீங்கள் சேஃப்டியாக இருந்தீங்க. வர சொல்ல ரொம்ப ஃபார்மில் வருவோம். இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வந்தவொடனே பாருங்கள் வெறித்தனமாக இருக்கும். படம் உள்ள அதுக்கு என்ன பண்ணி வச்சுட்டா தெரியல. தலை வந்தாலே போதும் தரிசனா. ப்ரோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நாங்கள் எப்படி அஜித் சாரை ரசிக்கணும்னு நினச்சோமோ அதேமாதிரி அத்விக் சார் அவர் ஒரு ரசிகராக அவர் ரசித்து எடுத்திருக்காரு. நாங்கள் எப்படி ரசிக்கணும்னு நினச்சோம் அஜித் சாரை, அதுமாதிரி உள்ள சம்பவம் அவர் செஞ்சு வச்சிருக்காரு. சம்பவத்துக்கோசம் வெயிட்டிங் காத்துட்ருக்கோம். என்ன நடக்கும் தெரில. ரேவந்தனா இன்சூரன்ஸ் போடலன்னா போட்டு வச்சு இங்கே இன்னொரு 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் போட்டு கிளைம் பண்ணிங்க டக்குன்னு. உள்ளே என்ன சம்பவம் நடக்கும் தெரில. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொல்லிக்கிறேன் இது. இங்கேன்னு இல்லை, மதுரை, திருச்சி, வேலூர் எல்லா இடத்துலையும் தேட்டர் உடஞ்சி இன்சூரன்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறோம். 3/4 மணி நேரம் இருக்குது. இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் கிளைம் பண்ணி ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரினியூவல் பண்ணிக்கோங்க. சம்பவம் தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. உள்ளே பாருங்கள், எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அத்விக் சார். எல்லாமே பார்த்தோம் தலை. எல்லாமே பயங்கரமாக. நாங்கள் அஜித் சார் எப்படி ரசிக்க நினச்சோமோ அவர் மாதிரி ரசிச்சிருக்காரு. உள்ளே அவரோட வலிமை அங்கே காமிச்சிட்டாரு. எங்களோட விசுவாசத்தை நாங்கள் உள்ளே காமிப்போம். இதுக்கப்புறம் தான் எங்கள் ஆட்டமும் அட்டகாசமும் ஆரம்பமும் இருக்குது. பாருங்கள் உள்ள சம்பவத்தை. ப்ரோ பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. உள்ளே வேறு மாரி இருக்கும் ப்ரோ. உள்ளே பயங்கரமாக இருக்கும். உள்ள சம்பவம் காத்துட்ருக்கு. உள்ளே போயிட்டு வந்து சம்பவத்தை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட. கண்டிப்பாக பேசுகிறேன். உள்ள சம்பவத்தை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். நான் சட்டை இல்லாமல் உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. சட்டையை காணோம். சட்டையை கேட்டு சுற்றின சட்டை காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சட்டை இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்கன்னு தெரியும். இருந்தால் மேலே ஏன்னா ஒரு மேலே ஏன்னா கிடக்கிற துணியை தான் போட்டுன்னு உள்ளே போயிடுவேன். வேறு லெவலில் வெயிட் பண்ணுறோம். இது வெளியே தலையை பார்க்காத அளவுக்கு பார்ப்போம் ஸ்க்ரீனில். ஏக்க வயது வெளியே பார்த்தே இருக்க முடியாது. பிளாஸ்ட் ஆகிடும் தேட்ரு. பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்கும். சொல்லவே தேவையில்ல. அவர் வேறு தலை ஃபேனு வச்சு செஞ்சுருக்கிறாரு. ஜிவி வேறு தரமாக செஞ்சுருக்கிறாப்புல. சம்பவம் வேறு லெவலில் இருக்கும். ஓஜி சம்பவம் அப்போல்லாம் ஸ்க்ரீன் மேலே யாருமே ஆளுங்க நிற்க முடியாது. வேறு லெவலில் இருக்கும். உள்ளே பாருங்கள், நீங்கள் பர்ஃபார்மன்ஸை உள்ளே பாருங்கள். தலை சொல்லிடுறாருல, அந்த அளவுக்கு இருக்கும். இது வெளியே பார்த்துருக்க முடியாது. ஏகேவை பிளாஸ்ட்டு தான். இப்பயே பிளாஸ்ட்டு தான். பாதி தான் இருக்கும். தலை படம்னாலே செலிப்ரேஷன் தான். ஸோ செலிப்ரேஷன் நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ உள்ள படத்து ஷோக்காக வெயிட்டிங். ஸோ முடிச்சுட்டு வந்து மற்ற செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மார்க் ஆண்டனி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானராக இருந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா இருக்கும்னு. தலை படம்னாலே ஃபெஸ்டிவல் தான். அது எப்படி இருந்தாலும் வில் அக்செப்டட். ஏன்னா அது தலை விண்டேஜ் தலைக்காக தான் வெயிட்டிங். பிகாஸ் அதில் ஒத்துமொட்ட நிறைய ரோல்ஸ் இருக்குது விண்டேஜ் தலையை பார்க்குறதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வெயிட்டிங் ஃபார் த ஸ்க்ரீன் பிளே. மாஸ் வெயிட்டிங். படம் அல்டிமேட்டாக இருக்கும் போல. செதற விடுவா போல. சும்மா இந்த ஜோபிங்கெல்லாம் வேறு எத்தனுங்கிறாங்க. ரெஃபரன்ஸே படம் தான். அஜித் தலை முதல் கால் வரை
நாட் ஃபார் தலை, ஒன்லி ஃபார் ஏகே. சொல்லிட்டா போல கடவுளேன்ட்டு, அவ்வளோதான். கடவுளை பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். கன்ஃபார்மு ட்ரெய்லர்லேயும் சாட்டிஸ்ஃபைடு, டீசர்லேயும் சாட்டிஸ்ஃபைடு. பெரட்டுவா போல படத்தில் பிரபலமே இல்லை. ஓவர்சீஸ் வந்து ரிவ்யூ வந்துச்சு. ஃபுல் படம் பிளாஸ்ட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபேன் எப்படி படத்தை எதிர்பார்ப்பானோ அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. இன்னும் 1 hour தான் ரோகிணி தேட்டர் உள்ளே விட்டாங்கன்னா இப்போ உள்ளே போய் தலையை தரிசனம் பண்ணுறோம். ஓஜி சம்பவம் தான். பார்த்தீங்களா சாங்ஸை? பார்த்தீங்களா இல்லையா? கத்தி சத்தம் எங்களுக்கு தாலாட்டு பாட்டு, துப்பாக்கி சத்தம் எங்களுக்கு மெலடி இட்டு, பெரட்டு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் விஜய் எதுவும் குறை சொல்ல, அவர் பாவம் அரசியல் போயிட்டா போல. தலையை மட்டும் கொண்டாடுவோம், அவ்வளோதான். விஜயை தாழ்த்தலாம் மாட்டோம். வேற சூப்பராக தலை, பெரட்டலாம். தலை நம்ம கேட்டோம் தலை, ஒரு டீசரில் கேட்டோம், ஒரு சாங்கில் கேட்டோம். சூப்பராக இருக்குது சாங்ஸ்லாம். பேக்ரவுண்டு செதற விடும். ஒரே ஒரு மேன், த ஆத்விக் ரவிச்சந்திரன் இஸ் த மேன் ஆஃப் த ஃபிலிம். பெரட்டுவா போல கன்ஃபார்ம். ஃபேன்ஸ் எப்படி பார்க்கணுமோ அப்படி எடுத்திருக்கா போல படம். விடாமுயற்சி யாருக்கான படம்? தலைக்கான படம், ஒரு குடும்பத்துக்கான படம், ஒரு நல்ல மெசேஜ். இது வந்து டோட்டலி ஃபார் ஃபேன்ஸ். பிளாஸ்ட் சிம்பிளி சொல் தலை. எல்லாமே வந்துச்சு தலை. அமர்கலை முதல் இப்போ நடிச்ச விடாமுயற்சி வரையும் வந்துச்சு. ஃபுல் பிளாஸ்ட். என்ஜாய் பண்ண போகிறோம், பக்காவாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஒரு லாக் இல்லையா, ஓவர்சீவ் ரிவ்யூ படி ஒரு லாக் இல்லையா. ஃபுல் என்ஜாய்மெண்ட். ஃபேன்ஸுக்கான ஒரு படம். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நானும் இன்னும் பார்க்கல தான், பட் இப்போ போய் பார்க்க போகிறேன். லவ் யூ ஆல். ஏகே ஃபார் எவர். டெஃபினெட்லி இது ஒரு ரோஜி சம்பவம் தான். நம்ம பெங்களூர்லேருந்து வந்து இந்த படம் பார்க்குறோம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனு. இன்னும் ஒரு 1 hourல போயிடுவோம். ஸோ மேபி ஆஃப்டர் த மூவி We'll be right back.